ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு அரை மூடி தேங்காய், சின்ன வெங்காயம் 2, ஒரு 5-6 பல் பூண்டு, சீரகம் அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், இதெல்லாம் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்கப்பா. காய் பச்சை மொச்சை கொஞ்சம், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இது போதும். ஒரு பாக்கெட்டு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். நம்ம ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை அதை போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வதக்கிங்க. அப்போ தான் அந்த புளிப்புத்தன்மை நமக்கு கிடைக்கும். ரொம்ப புளி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. தக்காளியில் நல்லா புளிப்பு இருக்கும். நல்லா வதக்கிங்க. வதக்குனதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம்ப்பா. அந்த மொச்சக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோன்னா காய் சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா நம்ம புளி சேர்ப்போம்ல, ஒரு மாதிரி வேவாத மாதிரியே இருக்கும் கல் கணக்காக. அதனால் நல்லா காயை போட்டு நல்லா வதக்கிங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதை நம்ம புளி தண்ணியை எடுத்து ஊற்றி நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்குல்ல, தேங்காய் விழுது, அதையும் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொதித்து நல்லா நுரையெல்லாம் அடங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கருவாடு, அதை அள்ளி போட்டு நல்லா கொதிக்க விட்டு மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடிப்பா. ஒரு ட்ரிப் செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும்.